பென்டன்ல வந்த புது காமிக்கோட தேர்ட் இஷ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சும்மாலாம் சொல்லக்கூடாது, செகண்ட் இஷ்யூவோட தேர்ட் இஷ்யூ பங்கமாவே இருக்குன்னே சொல்லுவேன். ரொம்ப ஹைப் ஏற்ற விரும்பல, நான் வீடியோல ஸ்ட்ரெயிட்டா எல்லாத்தையுமே சொல்றேன். அதுக்கு முன்னாடி செகண்ட் இஷ்யூ இருக்கு இல்லையா, செகண்ட் இஷ்யூல நம்ம எதில் விட்டோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு கிளான்ஸ் மாதிரி போயிட்டு வந்துடலாம். நம்ம பென்னு கேனன்போல்டா மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காரு. நம்ம குவென்னு கிராண்ட்பா மேக்ஸோடைய அந்த ஈவி ட்ரக்கை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது நம்ம பென்னை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கேனன்போல்டா இருக்க நம்ம பென்னை ஏதோ ஒரு ஏலியன் நினச்சி அடிக்க வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கர்னல் ரோசமுக்கும் கிராண்ட்பாக்கும் ஒரு பெரிய கான்வர்சேஷன் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கிராபிலின் ஃபாரஸ்ட்குள்ள பூந்து மிலிட்ரி பேஸையே தரமட்டமாக்கிட்டு இருக்கு. ஒரு யூனிட்டியே முடிச்சு விட்டுருச்சுன்னே சொல்லலாம். ஓகே, தேர்ட் இஷ்யூக்குள்ள போவோமா? இந்த இஷ்யூவை போன இஷ்யூவோட கண்டினியூ தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கேனன்போல்டா நம்ம மாறின நம்ம பென் இருக்காரு இல்லையா, அவரை ஏத்துற மாதிரி வந்தாங்களே குவென்னு, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. குவென் இடிக்கிற மாதிரி வராங்க. அதுக்கு ஹே கமான் குவென், என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்ற மாதிரி இங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம கேனன்போல்டா மாதிரி. நம்ம குவென்னை எனக்கு நல்லாவே தெரியும், நிஜமாவே ஏலியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும், இந்த ஏலியனை எடுத்துட்டு போய் நான் பென்னு மூஞ்சிலே காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பென்னுக்கு ஏலியன்ஸ் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை மீன் பண்ற விதமா இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ட்ரக்கை அங்க நிறுத்திட்டு கையில ஒரு டென்னிஸ் பேட் எடுத்துட்டு ஓடி வராங்க நம்ம பென் அடிக்கிறதுக்கு, ஐ மீன் கேனன்போல்ட் ஏலியனை அடிக்கிறதுக்கு. அதை பார்க்கும்போது ராணுவப்பட்ட லேடிஸ் ராணுவப்பட்ட அப்படிதான் இருந்துச்சு. நீங்க எதுக்கு வந்திருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்தது ஹியூமன்ஸை பயமுத்துறதுக்காகவும் அவங்கள ரூல் பண்றதுக்காகவும் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்க இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் எதுக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் அடிப்பணிய மாட்டோம், எதுவாக இருந்தாலும் ஃபைட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க அங்கேருந்து. அந்த டைம்ல நம்ம பென்னு கேனன்போல்ட்லேருந்து ஹியூமனா மாறிட்டு இருக்காரு. குவென் வெயிட் பண்ணு, இது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. குவென் உடனே ஷாக் ஆகி பார்த்துட்டு, பென் நீ ஒன்றும் என்கிட்ட விளையாடல, இதெல்லாம் எப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பென்னு எனக்கும் என்னன்னு சரியா புரியல குவென், நானும் ஏதோ வானத்துலேருந்து வந்து விழுந்துச்சு, அது என் கையை பிடிச்சிக்கிச்சு, நானும் ஏதோ ஒரு மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பென்னே ஒரு குழப்பத்தில் இருக்காரு. நான் நானாவே இல்லை, ஆனால் அது நாதான்றது எனக்கு தெரியுது, ஆனால் நான் வேற ஏதோ ஒரு உருவத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கேருந்து கட் பண்ணி கர்னல் ரோசமை காட்டுறாங்க. கர்னல் ரோசம் என்னன்னா, அந்த மொபைல் யூனிட் ஒன்று இருந்துச்சு, கிராபால் அடிப்படப்பட்ட ஒரு யூனிட். அந்த யூனிட் கிட்ட நான் எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம், சென்சார் ஏதோ ரேடியேஷன்லாம் காட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அவங்க கிட்ட அந்த கடைசி இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட எதுவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ராம்சே அப்படின்றவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, கேலவே கூட என்ன டேரக்டா கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி. அதுக்கு ராம்சேவும் நான் ட்ரை பண்றேன் சார், சேனல் வைடா ஓப்பன்ல இருக்கு, ஆனா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்க என்னடான்னு பார்த்தா கிராப் ஒரு பர்சனை துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த பர்சனுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ராம்சேன்றவர் சொல்றாரு, நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன், என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து கர்னல் சொல்றாரு, ஏதாவது மேல்ஃபெக்ஷன் ஆயிருக்கும், எனக்கு என்ன நடக்குதுன்றது உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அலாம் வந்து அங்க அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அங்க இருந்த கிராப் ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆர்மி பேஸ்க்குள்ளேயே பூந்துட்டு, இந்த பிளானட்டோட ஃபார்ம் ரெசிஸ்டன்ட் ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை தூக்கி கடாசுறாப்ல. அது பறந்து போய் வெடிக்குது. அங்கேருந்து கிராண்ட்பா மேக்ஸ் என்னடானா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டே இந்த பசங்க கிட்ட செமையான அவுடேட்டடான கன்ஸ் தான் இருக்கு, இதை வச்சு இவங்க எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அவருக்குள்ளேயே. அங்கேருந்து கட் பண்ணி கர்னல் ரோசம் காட்டுறாங்க. என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எப்படியாவது எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஃபயர் ஃப்ளேமர்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அது எல்லாமே அதுக்கு ஜுஜுப்பியா இருக்கு. அதெல்லாம் அந்த கிராப் என்ன பண்ணுதுன்னா ரொம்பவே ஈஸியாக இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது, ஆனால் எனக்கு ஆம்னி சிக்னல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு என்னமோ நான் மிஷினை சீக்கிரமாக முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல அந்த ஃபயர் ஃப்ளேம் ஒன்று கிரியேட் பண்ணாங்களே, அது கிராண்ட்பா மேக்ஸ் கிட்ட வர மாதிரியும் இருக்குது, அவர் அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரியும் இருக்குது. தப்பிச்சதுக்கப்புறம் அவர் தனக்குள்ளேயே பேசிக்கிறாரு. ஆல் ரைட், எனக்கு என்னமோ நான் பண்ண போகிறது பெரிய மிஸ்டேக்காக இருக்கலாம், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி, எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன கேஜெட் ஒன்று எடுக்கிறாரு. அதில் ஒரு பட்டனை ஒன்று தான் ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி நம்ம குவென்னை காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம குவென்னு கேட்குறாங்க, ஈவன் என்னாலுமே நம்ப முடியல, நான் கண்ணால் மட்டும் நீ மனுஷனாக மாறதை நான் பார்க்கல அப்படின்னா நானும் நம்பியிருக்க மாட்டேன், அவன் ஒரு ரிஸ்கில் இருக்கே, அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பென்னு எனக்கும் ஐடியா இல்லை குவென், ஏதோ ஒன்று ஜம்ப் ஆகி ரிஸ்கில் வந்து ஒட்டிக்கிச்சு, அதை கழட்டவும் முடியல என்னால் அப்படின்ற மாதிரி. உடனே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கிராண்ட்பா மேக்ஸோட ஈவி ட்ரக் இருக்கு இல்லையா, அதில் இருக்க டேஷ்போர்டில் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் கேட்குது. ஆனால் அது இவங்களுக்கு தெரியாமல் நம்ம குவென்னும் பென்னும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியாவது கிராண்ட்பாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது வண்டியோட இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது. பென்னு என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம், வேன் ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம குவென்னு என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல, கொஞ்ச நேரம் வாயை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றை பற்றி தெரியல, ஆனால் இந்த சம்மர் எனக்கு தெரிஞ்சு ஹாப்பியாகவே இருக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம பென்னு சொல்கிறாரு. உடனே நம்ம குவென்னு என்னடா சொல்கிற, ஹாப்பியாக இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி, ஃபன்னு இருக்காதா அப்படின்ற மாதிரி ஷாக்காகவே கேட்குறாங்க.
அங்கேருந்து கட் பண்ணி மறுபடியும் ஆர்மி பேஸை காட்டுறாங்க. இந்த ஆர்வி ட்ரக் எங்கடா வந்துச்சுன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக கிராப் கிட்ட தான் வந்து நிற்கிது. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணதில் அந்த இடத்துல கிராப் இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் எனக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது, என்னடா சின்ன புள்ளத்தனமாக விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் குவென்னு எப்படியோட வண்டி நின்றுச்சு அப்படின்ட்டு ஏன்ச்சு பார்க்குறாங்க. மிலிட்ரி காம்பவுண்ட் மாதிரி ஏதோ ஒன்றுக்குள்ளே வந்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நம்ம பென் எதாச்சா நிமிந்து பார்க்கும்போது கிராபை பார்த்துடுறாரு. என்னடா அது ஒரு மாதிரி இன்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம குவென்னு பென் அங்கே எல்லா மக்களும் ஒரு மாதிரி அடிபட்டுக்கிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க, உன்கிட்ட தான் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது என்னன்றது எனக்கு தெரியல, உன் கையில் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நீ எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம பென்னு ஆம்னிட்ரிக்ஸை பார்க்குறாரு. பச்சை கலரில் க்ரோ ஆகுது. ரைட், ஐ திங்க் இதுதான் எனக்கும் கரெக்டான சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன், நீ சொல்கிறதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னும் ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் கிராபைலேன் ஆம்னி சிக்னல் எனக்கு ரொம்பவே பக்கத்தில் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பென்னு டைமண்டட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன நம்ம பென்னு கொஞ்சம் இங்கே பாருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே ஃபோர்ஸில் அப்படியே ஏறி கேமராக்கு ஃபோர்ஸ் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே அடிச்சுட்டு ஒரு சில ஃபைட் பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பயுமே 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. கிராப் சொல்லுது. அந்த டைம்லையுமே நம்ம கிராப் என்னடானா இந்த பிளானெட்ல ஒரு டைப் ஆஃப் பெட்ரோஷிப்பினா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் கிராபோட காஸ்மிக் லெஜெண்ட் கேள்விப்பட்டிருப்ப, அப்படி இல்லைனாலும் இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு பெட்ரோஷேப்பியன் கூட ஃபைட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப யுகங்களாச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இந்த ஒரு பிளானெட்டு எனக்கு நல்ல சேலஞ்சை தரும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம டைமனெட்டு அப்படியா அப்படின்னா இந்த ஏர்த்துக்கு புதுசாக இருக்க ஒரு ஆளாக இருந்தால் பூமிக்கு ஒன்று வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கிராப் உன்கிட்ட பவர்ஸ் இருக்கு ஆனால் டிசிப்ளின் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து வர அந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு ரொம்ப பழகின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பென்னு நீ என்னென்ன ட்ரஸ்ட் பேசிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன் வீட்டுக்கு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கிராண்ட்பா மேக்ஸ் ஹோம் டஃபா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அட கடவுளே இது நம்ம பென்னு தானே இப்படி சொல்லுவான் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம பென்னு தான் டைமனட்டாக மாறி இருக்காரு அப்படின்ட்டு. அந்த டைமில் நம்ம கிராப் நீ என்னடா ஒரு ப்ரோட்டோ பீயிங் மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருவன் நான் கதையை இப்பயே முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுலேருந்து லேசர்லாம் விட்டுக்கிட்டு இருக்காப்ல. நம்ம டைமனட்டும் அதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் என்னடானா ஆம்னிட்ரிக்ஸில் சடனாக சார்ஜ் காலியாகி பென்னு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாரு. ஹியூமன் ஃபார்முக்கு மாறும்போது கிராப் பார்த்துட்டு நான் நினச்சேன் அப்போ நீ ஒரு ஹியூமன் தானே, எனக்கு தெரிஞ்சு நம்ம கான்குரியருக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாரோட சொல்கிறாருன்னு பார்த்தா வில்கேக்ஸை தான். அந்த டைமில் நம்ம பென்னு நார்மலாக மாறினதுக்கப்புறம் கிராப்பை பார்த்துட்டு இது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கிராப் அந்த நேரத்தில் பென்னை அடிக்க வருது. நோ அப்படின்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் நமக்கு பென்னு ட்ரக்குலேருந்து ஓமே காட் பென் எப்படியாவது அங்கேருந்து தப்பிச்சிரு, அந்த உருவத்துக்கிட்டேருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிராண்ட்பா சடனாக உள்ளே வராரு ட்ரக்குக்குள்ளே. அந்த டைமில் நம்ம பென்னை பார்த்து நீ சொல்கிறது ஒரு உருவம் கிடையாது, அது ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட்பா எங்கே போனீங்க, எங்கே இருந்தீங்க இவ்வளோ நேரம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அது ஏலியன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது கிராண்ட்பா அதெல்லாம் இப்போ உனக்கு விளக்குறதுக்கு நேரம் கிடையாது, இப்போ உன் கசினை எப்படியாவது அங்கேருந்து நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் கிராபுக்கும் பென்னுக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. நான் இங்கேயே முடிச்சு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி முடிச்சு கட்டிட்டு என்னோட தலைவருக்கு உனக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பென்னும் எதுவாக இருந்தாலும் இங்கேயே பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கும்போது கண்ணில் லேசரை லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க டைமில் நம்ம கிராண்ட்பா ஒரு பட்டன் அமுக்குறாரு. அந்த டைமில் பென்னு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா ஒரு மாதிரி சானிக் வேவ் ஒரு எனர்ஜி வந்து நம்ம கிராப் அட்டாக் பண்ணுது. ஆம்னிட்ரிக்ஸில் சார்ஜ் போயிருந்த நம்ம பென்னும் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. பார்த்துட்டு நீ பச்சை கலரில் ரைட் எறிகிற அப்படின்னா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பச்சாக்குன்னு அழுத்துறாரு. பார்த்தா நம்ம பென்னு 4 ஆர்ம்ஸாக மாறிடுறாரு. நம்ம கிராப் அந்த சானிக்லேருந்து வெளியே வரத்துக்குள்ள கண்ணா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 ஆர்ம்ஸாக மாறின நம்ம பென்னு கிராப்பை போட்டு பொலன்னு பொழகுறாரு. சீரியஸாக ஃபர்ஸ்ட் இஷ்யூவில் நம்ம 4 ஆர்ம்ஸாக மாதிரி கரடி கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சண்டை போல தப்பிக்க தான் பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா 4 ஆர்ம்ஸாக மொக்க பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த குறைய 3rd இஷ்யூவில் தீர்த்துட்டாங்க. இந்த சீனை பார்க்கறதுக்கு செம தரமாக இருக்கும். தலைவன் சுமோ ஸ்லாமஸ் கேமை இதை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான். அடிச்ச அடியில் கிராப் தாறுமாறாக தேஞ்சு போயிருக்கோம். உடனே அங்கேருந்து கட் பண்ணி இந்த சோல்ஜர்ஸை காட்டுறாங்க. இவங்க இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தாங்கன்னு தெரியல, அடிப்பட்ட வேகத்துக்கு எல்லாம் தெரிச்சு ஓட்டாங்க போல இருக்கு. ஸ்குவாடோட லீடர் என்ன சொல்றாருன்னா அங்கே கிரவுண்டு கொஞ்சம் பாருங்க, இப்போ 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேருமே நம்ம எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம பென்னு ஐயோ நம்மளும் சேர்த்து பிடிச்சிருவாங்களா, நம்ம இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. கிராண்ட்பா இன்னொரு பட்டன் அமுக்குறாரு. அமுக்கிக்கிட்டே குவென்னை பார்த்து கசின் எனக்கு கிராண்ட்சனா வந்தது எவ்வளோ பெரிய லக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் என் பேரனா இல்லாமல் இருந்திருந்தா நான் இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஃபயர் பட்டன் ஒன்று அமுக்குறாரு. அது ஃபுல்லாக என்னடானா ஸ்மோக் வந்து விழுது, ஸ்மோக் பாம்பு மாதிரி. அந்த டைமில் ஒரு சோசியல் சொல்லிட்டு இருக்காரு, கர்னல் ரோசம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. கர்னல் ரோசமும் வராரு.
கர்னல் ரோசம் வராரு. அவருக்கும் சோல்ஜருக்கு நடுவில் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. என்ன அப்படின்னா, நானும் இதை நோட் பண்ணேன், இது எனிமீஸோட அட்டாக் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒரு சம் டைப் ஆஃப் ஸ்மோக் வந்துக்கிட்டு இருக்கு, அது எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சோல்ஜர் வந்து சார் அந்த டார்கெட் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ரோசம் சொல்கிறாரு, டேமேட் எனக்கு தெரியும், இது அப்சல்யூட்லி நம்ம நினச்சதை விட இது பெரிய விஷயமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரோ அவங்களுக்கு பேக்கப் வேறு பண்ணுறாங்க, அது யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் 4 அம்சா மாதிரி இந்த பெண்ணை தூக்கி ட்ரக்குள்ள போட்டுட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கிரிட்டு எடுத்துகிட்டு ஓட்டிட்டு கிளம்பிட்டாரு அங்கேருந்து. அவர் அங்கேருந்து வண்டி எடுக்கும்போது கர்னலுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரியறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பிரச்சனை இல்லை, ரஸ்பா கிடைக்கணும், ஸ்டாமினா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம குவென்னு ஓகே அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாச்சு நமக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்றது புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பென் நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பென்னு 4 அம்சா மாதிரி இருந்தார் இல்லையா, அவர் இங்கே திரும்பி பார்க்காதீங்க என்ன கொஞ்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம குவென்னும் இந்த சம்மர் வெக்கேஷன் எப்படியோ போக போகுது, நிறைய இருக்கு போல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம பென்னு ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறாரு. அந்த டைமில் குவென் ஆர் யூ ஓகே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே தான் அப்படின்ற மாதிரி நம்ம பென்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் பயப்படாதீங்க, இப்போ தான் சம்மர் ஸ்டார்ட்டே ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட பாகிலா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டா, இங்கே ஏகபோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படியோ அடுத்த இதில் பார்க்கும்போது நம்ம கிராண்ட்பா மேக்ஸ் சீக்ரெட்ஸை தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேருந்து கட் பண்ணி நம்ம கர்னல் ரோசமாக காட்டுறாங்க. அவருக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே நடக்கிறதுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி கிராண்ட்பா மேக்ஸை மீன் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து கட் பண்ணி கிராப்பை காட்டுறாங்க. தலைவனை பார்த்தா 4 ஆர்ம்ஸ் அடிச்சு அடிக்கி தெரிச்சு போய் கிடக்கிறாப்புல, ஆள் காலி அப்படின்னே சொல்லலாம். உடனே நம்ம கர்னல் ரோசம் பரவாயில்ல, யூனிட்டுக்கு எவ்வளோ பெரிய சேதம் ஆனாலும் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம இதை கண்டுபிடிச்சாகணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, எல்லாமே கடவுள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து கட் பண்ணி ஸ்பேஸை காட்டுறாங்க. அங்கே சிஸ்டமில் ஏதோ ஒரு மாதிரியான அலர்ட்ஸ் வந்துருக்கு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிராப் கிட்டேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கிராப் இப்போ உயிரோட இல்லை, அவனோட டேட்டாஸ் எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. யாரான்னு பார்த்தா வில்கேக்ஸ் கிட்ட வில்கேக்ஸோட கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே வில்கேக்ஸை காட்டுறாங்க. தலைவன் மரண மாசாக இருக்கான் லுக்கே. வில்கேக்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு க்யூரியாசிட்டியை தான் தருது, நான் இந்த சின்ன பிளானட்டுன்னு நினச்சிட்டேன், ஆனால் கிராபையே அழிக்கிற அளவுக்கு அங்கே ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா நான் அவனை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு பெருசாக ஒன்று வரப்போகுது அப்படின்றது தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக அங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சீக்கிரமாகவே நான் பூமிக்குள்ளே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து முடிக்கிறாங்க. முடிக்கும் போதே அடுத்த இஷ்யூவில் என்ன வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஜாம்போசோ தான் வரப்போகிறாரு. அதுக்கான ஒரு சில கிளிப்ஸும் கிடச்சிருக்கு. அது என்னென்ன அப்படின்றது சின்னதாக மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அந்த தம்பி கூட ஒரு பேய் வீடு மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் அந்த இடத்துல நம்ம ஜாம்போசோ இருக்கார். உள்ளே வாங்க மனித பூச்சிகளே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு அந்த இடத்த பார்த்தா பயமாக இருக்குது. நானும் உள்ளே வரணுமான்னு கேட்கும்போது அவங்க அப்பா இல்லை நீ இங்கே இரு, நானும் தம்பி மட்டும் உள்ளே போய்ட்டு சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு மாதிரியான சவுண்டு கேட்குது. இந்த பொண்ணு பயத்தில் நிற்கிது. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அவங்க அப்பாவையும் தம்பியும் தேடிட்டு உள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப டார்க்காக இருக்குது. பின்னாடி ஜாம்போசோவோட இந்த 3 அடியாட்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கிளிப்பு கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வைல்டு ஒயினாக நம்ம பென்னு மாறி இருக்காரு. ஏதோ ஒரு சம்டைம்ஸ் டென்டக்கிள்ஸ் அவரை பிடிச்சி லாக் பண்ணி அவரை பிடிச்சி முறிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது அப்கமிங் இஷ்யூ வந்தால் தான் தெரியும். அடுத்த இஷ்யூவில் உங்களை பார்க்குறேன். டாடா பை பை.